அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு ஊர் பெரியவர் வந்துங்க, எப்பயுமே வந்து யாராவது வந்து அவர்கிட்ட வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு வந்து அவர் தான் வந்து தீர்த்து வைப்பார். எப்பயுமே வந்து அந்த ஊர் மரத்தடியில் உட்காந்துருப்பார் அவர். ஒரு இளைஞனுக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை வந்து அவர்கிட்ட கேட்கணும் கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தான். ஒரு நாள் இதை பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட போயிட்டு கேட்குறான். ஐயா, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், இதை நீங்கள் வந்து தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே அந்த பெரியவர் வந்து சொல்லுப்பா, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னார். ஒரு குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து சம உரிமை இருக்குது. ஆனால் இந்த மக்கள் வந்து எல்லாரும் வந்து பெண்களை மட்டும் வந்து தூக்கி கொண்டாடுறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெளிவாக தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொன்னானா. இவன் கேட்குறத ஏடா உடமான கேள்வி வச்சா அந்த பெரியவருக்கு இவன்கிட்ட பேசியெல்லாம் புரிய வைக்க முடியாது. இவனுக்கு வந்து செயலில் தான் புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் என்ன சொன்னாராம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லைப்பா, நான் சொல்கிற மாரி செய்ய, உனக்கே தெரியும் அப்புறம் அப்படின்னு சொன்னாராம். என்ன செய்யணும் நான் அப்படின்னு கேட்டானா. பக்கத்தில் கிடக்கிற கல்லை எடுத்துருவா அப்படின்னாராம். அது ஒரு 2 கிலோ கல், 2 கிலோ இருக்கிற அளவுக்கு கல், கொஞ்சம் பெரிய கல். அதை எடுத்துகிட்டு வந்து உன்னோட வயிற்றில் கட்டிக்கோ. ஒரு கர்ப்பிணி எப்படி வந்து தன் குழந்தைய வயிற்றில் சுமக்கிறாளோ அதேமாரி நீ வந்து அந்த கல்லை கட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறார். கட்டிக்கிட்டு ஒரு 5 மணி நேரம் அதை வயிற்றுலேயே வச்சுக்கிட்டு கட்டிக்கிட்டு ஒன்றுமே செய்யாத, சும்மா உட்காந்து இருந்துட்டு வா, அதுக்கு நான் உனக்கு விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இவனுக்கு இதானே இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை எடுத்து தன்னோட வயிற்றில் ஒரு கர்ப்பிணி கட்டினா எப்படி ஒரு குழந்தைய எப்படி வச்சுருக்காங்களோ வயிற்றில் அதேமாரி அந்த கல்லை வந்து வயிற்றில் கட்டிக்கிட்டு போயிட்டு உட்காந்துருக்கான். ஒரு மணி நேரம் ஆச்சு. இவனுக்கு என்னவோ ஒரு மாதிரியாக இருக்குது. என்னடா இது, ஒரு ஃப்ரீயாக நம்மளால் இருக்க முடியலையே, ஃப்ரீயாக நம்மளால் எதுவும் செய்ய முடியலையேன்னு சொல்லிட்டு அங்கே சுற்றுறான், இங்கே போகிறான், அங்கே வரான், அப்படி நடக்கிறான். திரும்ப ஒரு திண்ணையில் போய் உட்காடுறான். எப்படி பார்த்தாலும் அவனால் முடியல. ஒரு மணி நேரம் உட்காந்துருப்பான். அப்புறம் திரும்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே உட்காந்துக்கும், அது ஒரு திண்ணையில் படுத்து எரிச்சு அப்படி இப்படின்னு ஒரு 2 மணி நேரம் ஓட்டிட்டான். 2 மணி நேரம் ஓட்டோன்னே இதுக்கு மேலே நம்மளால் இந்த கல்லை நம்மளால் கட்டிக்க முடியாதுன்னு சொல்லி அவனுக்கு தோணுது. உடனே அந்த பெரியவர்கிட்ட ஓடி வந்து, ஐயா, என்னால் இந்த கல்லை வந்து கட்டிக்க முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது, எனக்கு முடியலையா, நான் இறக்கி வச்சிட்றேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், 2 கிலோ இருக்கிற கல்லை உன்னால் ஒரு 2 மணி நேரம் கட்டிக்க முடியல வயிற்றில். ஒரு பெண் வந்து ஒரு குழந்தைய 10 மாதங்கள் வந்து சுமக்கிறாங்க. அப்படி ஒரு சுமையை வந்து அவங்க சுமக்கிறதால தான் அவங்கள நம்ம பாராட்டுறோம், அவங்கள நம்ம போற்றுறோம். இதுதான் பெண்களோட ஒரு தனித்துவம். அதை எல்லாரும் போற்றுறதுக்கு இதுதான் வந்து காரணம். இப்போ தெரியுதா உனக்கு பெண்களோட அருமை? ஏன் அந்த பிள்ளைகளை வந்து ஒரு பெண் வந்து பெற்று கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஏன் அவங்கள பாராட்டுறோம், அவங்கள ஏன் போட்டுறோன்னு இப்போ தெரியுதா அப்படின்னு கேட்டாராம். இவனுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. ஆமாய்யா, நான் ஒத்துக்கிறேன், பெண்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து பாராட்டக்குரியவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் அதை விட்டு நவுந்து போயிட்டான். பெண்கள் வந்து ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு அவளோட உயிரோட அவள் போராடி அந்த குழந்தைய வந்து பெற்று கொடுக்குறாங்க இந்த உலகத்துக்கு. அவங்களால நிம்மதியாக சாப்பிட முடியாது, நிம்மதியாக வந்து தூங்க முடியாது, அவங்க நினச்ச மாதிரி படுக்க முடியாது, அவங்களுக்கு பிடித்த உணவு வந்து சாப்பிட முடியாது. இப்படி நிறைய கஷ்டங்களை வந்து பட்டு தான் ஒரு குழந்தைய வந்து ஒரு தாய் வந்து பெற்றெடுக்கிறாங்க. அப்போ எல்லாத்துலேயுமே வந்து பெரிய ஒரு உரிமை அப்படிங்கிறது அந்த குழந்தைகள் வந்து ரொம்ப பாசமாக இருக்கிறதுக்கு தாய் மேலே என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். அவங்க வந்து அவ்வளோ கஷ்டங்களை வந்து பட்டு அந்த குழந்தைய வந்து பெற்றெடுக்கிறாங்க.
அதுதான் வந்து மெயின் காரணமே. இதுதான் வந்து எல்லாரும் வந்து தாய்மையை போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். ஆண்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு நிறைய வீட்டில் இதெல்லாம் ஒரு சாதாரணமாக விஷயமாக வந்து நினச்சிக்கிறாங்க. என்ன பெரிய பிள்ளை பெற்று கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அது. தன் மனைவி தன்னுடைய உயிரை சுமந்து சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல வேண்டிய விஷயம் அது. தன்னோட உயிரோட போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை வந்து ஒவ்வொரு தாயும் பெற்று கொடுக்குறாங்க. அதனாலேயே அவங்களுக்கு வந்து தினம் தினம் நன்றி சொல்லக்கூடியவர்களாக ஆண்கள் இருக்கிறார்கள். ஆனால் நிறைய வீட்டில் இது சொல்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நன்றி சொல்லனாலும் பரவாயில்ல, பெண்களை மதிக்க கற்றுக்கோங்க, அவங்க கஷ்டங்களை புரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை வந்து பார்த்து எல்லாருமே வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பேச இருக்கிறோம் நம்ம சேனலில். அஸ்ஸலாமு அலைக்கும்.